ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பெயர்ச்சி, அதாவது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு குருவின் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதாவது சனி செவ்வாய் சூரியனோட புதன் பகவான் இணைகிறார் குருவின் வீட்டில். அதாவது புதன் குரு சஞ்சாரம்னு சொல்லலாம், சனி செவ்வாய் சூரியன் சஞ்சாரம். ஏன்னா சூரியன் கூடயே தான் புதன் எப்பவுமே இருப்பாரு. இந்த இந்த அதாவது இந்த வருடம் கடைசி பராப வருடத்தின் கடைசி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய புதன் பெயர்ச்சி அவரோட கால புருஷ தத்துவப்படி குருவின் வீட்டில் வரும் பொழுது இந்த மூன்றிலிருந்து 4 ராசிக்காரர்களுக்கு சில யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன யோகம் பார்ப்போங்க. ஏன்னா புதன் பகவான் அங்க நீச்சபங்க ராஜ யோகம் பெறுகிறார். 4 ராசிகளுக்கு கல்வி யோகம், கல்வியில் தேர்ச்சி பெறுறது, அதிக மதிப்பு பெறுறது, அதாவது உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ரிசர்ச் என்ற மாதிரி அமைப்புகள் எல்லாம் முயற்சி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த 4 ராசிக்காரர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள், அதாவது நீங்க படிக்கணும்ன்ற ஆசைப்படுறது எல்லாமே கொடுக்கக்கூடிய, கல்வியில் முதல் தர மதிப்பெண், முதல் தர யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் குரு வீட்டில் நீச்சபங்க ராஜ யோகம் பெற்று இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சிறந்த கல்வி யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அது யாருன்னா நீங்க தாங்க. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசி நேயர்களே, இந்த 4 ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் அமைப்பு இந்த புதன் பெயர்ச்சி கொடுக்க போறாருங்க. புத்திசாலியா இருக்கணும்னா புதன் பகவான் அருள் கண்டிப்பா வேணும். புதன் பகவானின் அதாவது தாக்கம் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அந்த படிச்சுக்கள் ஈக்குவலா திறமையா அதன தொழிலையோ வேலையோ எல்லாம் பண்ணுவாங்கன்னா அவங்களோட புதன் ஆதிக்கத்தன்மை இருக்கும். சிறந்த அறிவாளி புத்திசாலிகளை உருவாக்குவது புதன் மற்றும் குரு. ஏன்னா குரு ஒரு திட்டம், அதாவது ஒரு ப்ராசஸ்னா அதாவது ஒரு படிப்படியா இந்த கல்வி படிக்கணும், அடுத்தது 12th பண்ணணும், அடுத்தது இந்த கோர்ஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் டிகிரி படிக்கணும், 3வது டிகிரி படிக்கணும், அடுத்தது டாக்டர் படிக்கணும்ன்ற ஒரு காலதாமதம். அதாவது ஒரு 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் படிச்சு நிரந்தர கல்வியை பெற்று அது மூலயமா அதாவது பேரு புகழ் ஒரு கௌரவ பொறுப்பு பண்றது குரு காரகமா இருந்தாலும் புதனும் கூட இருக்கணும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா லாங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் படிக்கணும், ரொம்ப நாள்லாம் டக்குன்னு பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஒரு கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒரு 3 மாசம் கோர்ஸ், ஒரு 10 மாதம் கோர்ஸ் எல்லாம் படிச்சு டக்குன்னு அதில் கை தேர்ந்து வெற்று அதுல சிறந்தும் விளங்குவார்கள். அதாவது அதே மாதிரி இந்த புதன் ஆதிக்கம் கொண்டவங்க பாத்தீங்கன்னா ஒரே துறையில வளர்றதும் அவங்களுக்கு பிடிக்காது. டக்குன்னு இன்னொன்னு கத்துக்கிட்டு வேற இதுல போறது, இந்த அமைப்பெல்லாம் கொண்டு போய் சொல்லுவார். சோ இந்த புதன் பகவான் குருவின் வீட்டில் நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். இது எப்படின்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதனால புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். சோ ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் வர்றதுனால நீங்க ரிஷபம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசிக்காரர்கள் கல்வி யோகம், ரிசர்ச் படிப்பு, பட்டப்படிப்பு, உயர்கல்வி, டாக்டரேட் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். ரிஷபத்துக்கு 11ஆம் இடம். எப்பவுமே அந்த உயர்கல்வி, அதாவது 2வது டிகிரி, 3வது டிகிரி, பட்டப்படிப்பு, ரிசர்ச், பிஎட் அந்த மாதிரி படிக்கணும்னா அந்த 11ஆம் இடம் வலுப்பெறணும். குருவோட வீட்டுல புதன் சஞ்சாரிக்கும் போது இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு அங்க 11ஆம் வீட்டுல இருக்காருங்க. புதன் அங்க அவரோட 8ஆம் இடத்துல இருக்காரு. சோ புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆற்று நீச்சபங்க ராஜயோகம் படும்போது மிதன வீடமும் அவருக்கு மிதன ராசி, அதாவது மிதன ராசி அவருக்கு ஸ்ட்ராங் ஆகுது, அதாவது சிம்ம ராசிக்கு. சோ இவரும் ரிசர்ச் படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறது, அந்த மாதிரி பட்டப்படி படிக்கிறது அமைப்பெல்லாம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சபங்கம் ராஜயோகம் பெறுகிறார். அதனால் 5ஆம் இடம் என்றது பட்டப்படிப்பு, உயர்கல்வி, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த பட்டப்படிப்பு யோகம், உயர்கல்வி யோகம் கிடைக்கிறதுக்கான நிலைமை காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா முடியும். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடம் பட்டப்படிப்பு குறிக்கிற இடம்ன்றனால குருவின் வீட்டில் புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல கூட இப்ப படிக்கணும், நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அடுத்தது கும்பராசி நேர்களே, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். 2ஆம் இடமும் கல்வி ஸ்தானத்தை குறிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவானும் அங்க இருக்காரு.
அதாவது நீச்சபங்க ராஜயோகம் போட்டு பரிவர்த்தனையில மிதுன வீட்டுல இவங்க 2 பேரும் ஆட்சின்ற நிலைமையில இது வந்துரும். ஸோ குருவும் புதனும் அங்க ஆட்சி, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புதனும் குருவும் ஆட்சின்ற நிலைமையில கும்பராசியில யார் யார் மாணவர்கள், அதாவது முனைவர் பட்டம் படிக்கணும், அல்லது வந்து உயர்கல்வி படிக்கணும், தேர்ச்சி பண்ணணும், பிஹெச்டி லெவல்ல படிக்கணும் என்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மொத்தத்தில் இந்த புதன் பயிற்சி குருவோடு இணைந்து மீன வீட்டில் பயிற்சி அடைந்து புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இந்த ராசிக்காரர், நீங்க உங்களோட இந்த 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் சிறந்த கல்வி யோகம், சிறந்த பட்டப்படிப்பு, உயர்கல்வி யோகம் பெற்று உயர்ந்த நிலைக்கு போறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.